தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்து வருபவர் மார்கண்டேயன். திமுகவை சேர்ந்த இவர் மீது விளாத்திக்குளம் புதூர் மேற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் SSP ரவி என்பவர் DGP அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். விளாத்திக்குளத்தில் தனக்கு சொந்தமான 49 சென்ட் அளவிலான நிலத்தை MLA மார்கண்டேயன் அபகரித்து விட்டதாகவும் அதில் தனது அனுமதி கேட்காமலேயே ரேஷன் கடை கட்டும் பணிக்காக பூஜை போட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு SS ரவி விரும்பியதாகவும் இது மார்கண்டேயனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே பழிவாங்கும் நடவடிக்கையாக தனக்கான நிலத்தை அபகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததை அமைச்சர் கீதா ஜீவன் பல முறை கண்டித்தும் கண்டுகொள்ளாமல் சட்ட விரோதமான செயல்களில் மார்கண்டேயன் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே திமுக நிர்வாகி SS ரவி MLA மார்கண்டேயனுக்கு போன் செய்து பேசிய ஆடியோ ஆதாரங்களையும் DGP அலுவலகத்தில் கொடுத்துள்ளார். அதில் தன்னுடைய நிலத்தில் யாரை கேட்டு கட்டிடம் கட்டுகிறீர்கள் என SS ரவி கேட்க மார்கண்டேயன் தாசில்தாரிடம் அனுமதி வாங்கிவிட்டதாக கூறுகின்றார். அண்ணே, நம்ம இடத்துல போய் நீங்க பூஜை பண்ணிருக்கீங்களா? இது எப்படி முறையாண்ணே? உங்ககிட்ட நான் மனுவும் கொடுத்துருக்கேன், 2வது கேஸும் போட்டிருக்கேன். இது நிலுவையில் இருக்கும்போது நீங்க போய் செய்யலாமா? நீங்க முன்னுதாரணமா இருக்கலாமா? இதுக்கு எந்த இதுல கேஸ் போட்டிருக்கீங்க? எதுனே? மதுரை ஹைகோர்ட்ல. அது நீங்க கேஸ் போட்டு ஆர்டர் வரட்டும். அப்ப செய்யறது முறையாண்ணே? இல்லண்ணே, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப VO தாசில்தார் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. தாசில்தாருக்கு இன்னும் அவருக்கு VOக்கு எதுவும் தகவல் சொல்லலை. எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தகவல் கொடுக்காம நாங்க எந்த காரியமும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சரி, பேசணும். ஆனால் தாசில்தார் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படும் நிலையில் மார்கண்டேயன் மீது SS ரவி மோசடி புகார் அளித்துள்ளார். நேற்று தான் நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த பூஜை போட்டு நேற்று காலையில் பூமி பூஜை போட்டு இன்னைக்கு காலையில் JCB வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது. எங்கள் குடும்ப உறுப்பினர்களே 27 பேர் இருக்கோம். எங்களுக்கு இதோட பட்டாவை வழங்கணும்னு நான் எங்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருந்தாலும் தாசில்தாரும் இதை ஒத்துக்கல, கலெக்டரும் ஒத்துக்கல. MLAவோட தனிப்பட்ட துஷ்பிரயோகம் இந்த இதை அவர் செய்திருக்காரு. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த திமுகவில் இருந்தேன்னா அடுத்த 26 எலெக்ஷனுக்கு சீட்டு கேட்பணும் என்னமோன்னு ஆதிக்கமே இல்லாமல் தன்னுடைய சுய ஆதிக்கத்தை நிலைநாட்டணுன்றக்க MLA மார்கண்டேயன் செய்த ஒரு சூழ்ச்சி தான் இந்த பேட்டி இன்னைக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துருக்கேன், DSPக்கு கொடுத்துருக்கேன், SPக்கு கொடுத்துருக்கேன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் மனு கொடுத்தாலும் தமிழக முதலமைச்சர் இதை பார்த்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு உண்டான நிவாரணத்தை பண்ணி கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆளும் கட்சி MLA அதே கட்சி நிர்வாகியின் நிலத்தை அபகரித்ததாக வெளியாகியிருக்கும் இந்த தகவலால் விளாத்திக்குளம் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது.